ஓப்பனாக சொல்லணும்னா அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் செட் ஆகலை. படம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது ஷார்ட்டாக முடிக்க வேண்டியது ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. பெருசாக ஒன்றுமே இல்லை பிரதர். எல்லாம் பழைய பஞ்சாங்கம் அப்படியே திருப்பி போட்டு 4-5 கதையை தூக்கி உள்ள சொருவி கொடைக்கானல் வரைக்கும் போய் எடுத்திருக்காங்களா. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. படம் நல்லா இருக்கு சார். அந்த இவர் வில்லன் கேரக்டர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு ஸ்லோ வேணும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது. மெயினாக வில்லன் கேரக்டர் நல்லா இருக்குது. நல்லா பிடிக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி ஆக்டிவிஸ் பிஹேவியர் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் படத்துக்கு நல்லா தான் இருந்தது படம். படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்க 2 ப்ளஸ்ஸு. படம் மோஸ்ட்டாகவே ஒரு ஆர்ட் பேஸ்ட் மூவி. ஐ மீன் கதைக்கு ஏற்ற மாதிரி பார்க்க வேண்டிய படம் இது. வந்து பார்க்கலாம், தேட்டரில் வந்து பார்க்கலாம். புரியும், படம் புரியும். ஆனால் பிடிக்குமான்னு சொல்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் புரியும், படம் புரியும். அதான் ஆர்ட் பேஸ்ட் மூவி பார்க்குறவங்க அந்த படம் வந்து பார்க்கலாம். கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸ்லோவாக போகிறனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஆர்ட் பேஸ்டாக பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம், படம் பார்க்கலாம். கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம் படம். இல்லை, படத்தில் வில்லன் தான் பெட்டராக இருந்தார். வில்லனோட கேரக்டர் அவர் லோன்லியாக அந்த ஃபீல் பண்ணி இது பண்ணுறது எல்லாமே சூப்பராக தான். ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு படம் ஜாலியாக பார்க்கணும்னு நினச்சி வந்து பார்க்க முடியாது. பட் நம்ம எமோஷ்னல் கனெக்டு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஜானராக இருக்குது. படத்தில் ஹைலைட் வில்லன் தான் வரும். வில்லன் தான் ஹைலைட்டு. வில்லன் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. காமெடிலாம் இல்லை, ரொமான்ஸ் ஓகே. சந்திரான்ற கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஒரு ஒரு கிரைமு எமோஷனல் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன். படம் ஃபுல்லாகவே செம்ம காமெடினா நீங்கள் வந்து இந்த சந்தான காமெடி, விவேக் காமெடி அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அந்த வில்லன் வச்சு தான் காமெடியை. படம் அல்டிமேட் காமெடி. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சுமாராக தான் போகும். அதாவது அவருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் செட் ஆகலை. படம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது ஷார்ட்டாக முடிக்க வேண்டியது ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிடலாம். படத்தில் நிறையா விஷயம் வந்து முன்னாடி கெஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவ்வளோக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அது மட்டும்தான். 3 hours மேலே எடுத்திருக்காங்க ப்ரோ. 3 hours கிட்டத்தட்ட டியூரேஷனு. ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்காங்க. பெருசாக ஒன்றுமே இல்லை பிரதர். அர்ஜுன் தாஸுக்கு இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பெருசாக செட் ஆகலை. பட் நான் வந்து பார்த்தது காரணம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்காக தான் வந்து பார்த்தோம். பெருசாக ஒன்றும் இல்லை பிரதர். அதில் போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சைக்கோத்தனமான ஒரு போலீஸ். அவர் இந்த காலத்தில் லவ் மேரேஜ்லாம் பண்ணாமல் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சூசைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போச்சு. பெருசாக ஒன்றுமே இல்லை பிரதர். எல்லாம் பழைய பஞ்சாங்கம் அப்படியே திருப்பி போட்டு 4-5 கதையை தூக்கி உள்ளே சொருவி கொடைக்கானல் வரைக்கும் போய் எடுத்திருக்காங்களா. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க போல். பெருசாக ஒன்றும் இல்லை பிரதர். அந்த போலீஸ் கேரக்டர் தான் பிரதர். கடைசியில் ஒரு டவுசரோடு வந்துருப்பாரு. அதுதான் சொல்லுகிறேன். கடைசியில் டவுசர் போட்டுக்கின்னு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. நீ வேணா போய் சாவு, இங்கே எனக்கு என் ஷூவை துடைச்சி கொடுத்துட்டு போயிட்டு தூக்கு மாட்டி சாவுன்னு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. தேட்ரு செம கிளாப்ஸு. அது ஒரு சென்டிமெண்ட் சீனு அழுதுனுக்குறாங்க. நாங்களும் உட்காந்து சிரிச்சுன்னுக்குறோம். பயங்கர சிரிப்பு. படத்தை எடுத்தவங்க இங்கே வந்து நான் சத்தியமாக பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் டேரக்டர் எல்லாம் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துறாங்க. சிரிச்சுன்னு இருக்கிறோம். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமாக எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இல்லை ப்ரோ. அர்ஜுன் தாஸ்க்காக இப்போ வந்து பார்த்தோம். 3 மணி நேரம் சத்தியமாக டைம் வேஸ்ட் எங்களுக்கு. நல்லாவே இல்லை ப்ரோ. 2 ஹீரோயினுமே சூப்பராக இருந்தாங்க ப்ரோ. 2 ஹீரோயினுமே சூப்பராக இருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹீரோயினி அவங்கள பார்க்கும்போது ஓகேவா செம்ம ஃபிகர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தாங்கன்ட்டு. செகண்ட் ஹாஃபில் வந்த ஹீரோயின் வந்து அவங்க நேம் கூட என்னன்னு தெரியல. ஆனால் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க லைட்டாக ஒரு ஷாட்டு கூட அவங்களோட ஷாட்டு கூட சூப்பராக இருந்துச்சு. ரொமான்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. அங்கங்கே ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் வச்சுருக்காங்க. அந்த சாங்க்கு தேவையில்லாத ஷார்ட்ஸ் நிறைய இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பொண்ணுக்கு ஹீரோயினுக்கு வந்து சாங்ஸ்ன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. மியூசிக் போட்டே ஓடிட்டாங்க. லவ் சீக்வன்ஸ் வந்து பெருசாக ஒன்று 2 ஹீரோயின் ப்ரோ. தலைவா உன்னடவா இங்கே வாங்க. நம்ம சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அர்ஜுன் தாஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிட் ஆகிற படம்னா இதுவாக இருக்கும். ரொம்ப பெருமையாக நினச்சி ப்ரிவியூ ஷோ ரொம்ப பெருமையாக அதோட ப்ரிவியூ ஷோ வந்து ரொம்ப பெருமையாது. இல்லை ப்ரோ, சீரியஸாக கலாய்க்கலை. கலாய்க்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அது கலாய்க்கலாம்ல. நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன்.
அடுத்து வரும் ப்ரோ சத்தியமாக சூப்பர் படம் ப்ரோ. வேற வர்த்தான படம். எல்லாரும் காசு வந்து வேற கில்லிலாம் போய் செலவு பண்ணாமல் சேவ் பண்ணி இந்த படம் செலவு பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வர்த்தான படம். சொன்னியதில்ல எதுவும் சொல்லாதல. உள்ள இன்டர்வியூல நம்ம பேசியிருந்தோம். சூப்பராக ஸ்லோ மோஷன் அப்படியே ட்ராவல் ஆகுது. அப்படியே சூப்பராக இருக்குதுல. சொல்ல வார்த்தையே வர்றதில்ல. ரொம்ப நீ கேட்டனா உண்மை வந்துரும். ஆவாதல இல்லதில்ல. செம்ம என்ஜாய்மெண்ட். எல்லாரும் வண்டர்லாக்கு போன மாதிரி என்ஜாய்மெண்ட். எல்லாரும் தியேட்டருக்கு போல வண்டர்லாக்கு போய் என்ஜாய் பண்ண அந்த மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர். ஐயோ 3 மணி நேரம் சூப்பர் மூவி ப்ரோ. செம்ம ரொமான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர் படம் ப்ரோ. ரொம்ப மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆரம்பிச்சு போக அவரோட ஸ்டைலில் போச்சு. நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரியாது. பட் சினிமா அவரோட மூவிஸை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சினிமா ரசிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி கமர்ஷியல் ஃபார்முலாவா காமெடி இதெல்லாம் எதிர்பார்த்து வரவங்களுக்கு பிடிக்காது. நார்மலாக யூஸ்வலாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. பட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. லவ் சூப்பராக ரொமான்டிக்காக நல்லாயிருக்கு. காமெடியுமே அங்கங்கே வந்து ஒர்க் ஆகிருக்கு. படத்தில் சீரியஸ்னஸ் ரொம்ப சாங்கமா சார் படம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கும். பட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நல்லா இருந்தது. ஆக்சுவலி மகாமுனி மாதிரியே இது பயங்கரமாக இருக்குது. இது கண்டிப்பாக மகாமுனி வந்து தேட்டரில் எப்படி எல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரசவாதியுமே வந்துட்டு தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். நான் இப்போ வரும்போதே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இயற்கை சம்மந்தப்பட்டதா உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமே உங்களுக்கு இருக்கும். ஃபன் இருக்குது, ஸ்டண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இயற்கைக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப இயற்கைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரம் இல்லை, நம்மளும் இயற்கை ஒன்று தான்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை அது நீங்கள் படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படத்துக்குள்ளே நீங்கள் மெர்ஜ் ஆகிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் படத்தை விட்டு வெளில இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். வில்லன் கேரக்டர் சீரியஸ்லி இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், தெரில அவருக்கு. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பின்னிட்டார். உண்மையிலே அவர் வர்ற சீன்ஸ் எல்லாமே கிளாப்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ்மே இதுக்காக வந்துட்டு ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார், ட்ரெயின் ஆகிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக முன்னே இருந்ததோட இந்த படத்தில் இன்னும் ரொம்ப எஃபர்ட் போட்டுருக்காரு. மற்ற படத்தில் எஃபர்ட் போட்டிருக்காரு, இதில் அதோட இன்னும் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலி சாந்தகுமாரோட ஃபிலிம் தான். நான் சாந்தகுமாரோட ஃபேன் தான். சாந்தகுமார் சாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிக்கும். இது கமர்ஷியல் சினிமா கிடையாது, சினிமா லவர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். எல்லாருமே பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுற ஃபிலிம் தான். எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. வில்லன் ரொம்ப கணக்கிருக்காரு, புதுமுகம் தான், தமிழில் ஃபஸ்ட் ஃபிலிம் தான் நடிக்கிறாரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் செமையாக இருக்குது. தமிழோட மியூசிக் தான், பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. சாந்தகுமாரோட சேரப்போ மட்டும் அவர் மியூசிக் ரொம்ப நல்லா போடுறாரு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த புக்கு படித்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருக்குது. படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு என் சிஸ்டர் வந்து அர்ஜுன் தாஸ் ஃபேன் ஆகிட்டா. நான் வந்து அந்த வில்லனோட ஃபேன் ஆகிட்டேன். ஏன்னா வந்து வேறு லெவல். ஆக்சுவலாக வந்து ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு சைக்கோ கேரக்டர்னால் இந்த படத்தில் சொல்லலாம். வேறு லெவல் ஆக்டிங் கொடுத்துருந்தார் வில்லன். ஸோ வில்லனுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. படம் வந்து நல்லா எலிவேட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. உனக்கு எப்படி இருந்தது? எனக்கும் அர்ஜுன் தாஸோட கியூட்னஸ் அப்படியே இருந்துச்சு. பட் வந்து வில்லன் தான் வந்து ஹீரோ மாதிரி பயங்கரமாக வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிச்சு. உண்மை. எஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா அந்த வில்லன் சைக்கோ கேரக்டர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. ஹீரோனா அது வில்லன் தான். ரொமான்ஸ் வந்து ஒரு மாதிரி மைல்டான ரொமான்ஸாக இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி லவ் மூவி மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சைக்கோ கேரக்டருக்கான ஒரு மூவி மாதிரி. அதுலேருந்து வில்லன் எப்படி வந்து தப்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ட்விஸ்ட் இருந்தது. படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட் இருக்குது, அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. படத்தை பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஃபீலாக இருக்கும். நல்லா தான் இருந்தது, நல்ல மூவி. ஆக்சுவலாக படத்தில் வந்து டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டார்க் காமெடி இந்த படத்தில் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வில்லன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ணுறதுலாம் வந்து ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு மாதிரி கோவத்தில் பண்ணுவார். அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர காமெடியாக இருக்கும். நல்லாவே வந்திருக்கு. அந்த மாதிரி காமெடிஸ்லாம் நல்ல ஹீரோயிசம். ஹீரோயின் நல்லா தான், அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு மைல்டான லவ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஸோ மெயினாக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேர் வந்து வேறு லெவல். படம் நல்லா இருந்துச்சு. வில்லன் மிரட்டிட்டாரு, மாசாக இருந்துச்சு. வில்லனுக்கு தான் பயங்கர கிளாப்ஸ். ஆக்சுவலி படம் ஸ்டோரி வந்துட்டு முதல்ல ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. சரி என்ன வரும்னு பார்க்கும்போது கரெக்டாக இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. சூப்பராக ட்விஸ்ட் வச்ச பிறகு அதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பட் லைக் ப்ளசண்ட்டாக இருக்குது. எல்லாம் சீனரிஸ் எல்லாமே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. கொடைக்கானலே சுற்றி காட்டியிருக்கனால ப்ளசண்ட்டாக இருக்குது.
அந்த வில்லனோட இது அப்பப்போ இவங்க சொல்கிற அந்த தத்துவம் யூஸ்வலாகவே அவர் மூவிஸில் எல்லாமே அந்த ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் புரியல தான், ஆனால் போக போக தான் பயங்கரமாக புரிஞ்சுது. ப்ளஸ் வந்துட்டு அதுதான் சொல்கிறேனே, இவங்க 2 பேரும் பயங்கரமான காம்பினேஷனுங்க. முதல்ல இருந்ததோட இப்போ நல்லாவே இருக்கா. ப்ளஸ் வந்துட்டு அந்த அவங்க பேசுறது பழகுது ரொமான்டிக் சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. நல்லா இருந்தது அல்டிமேட். அதுதான் சொல்கிறேனே, வில்லன் கேரக்டர் தான் பயங்கரமாக இருந்தது இதில். அல்டிமேட்டு சீரியஸாக செம்மையாக இருந்தது. அர்ஜுன் தாஸ் சாரும் தன்யா மேமும் சீரியஸாக செம்மையாக இது எப்படி சொல்கிறது, இந்த காம்போ சூப்பராக செட் ஆகுது. அதுதான் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ராவாக வந்து அவளோட கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா வெளியில் தெரிஞ்சுது. அதனால